ஹைடா சுகாஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் மை சீனியர் ஃபைனல் பார்ட் தான்டா. என்னக்கா ஃபைனல் பார்ட்டுன்னு சொல்கிற 20 எபிசோடுன்னு சொன்னீங்க, 19th எபிசோட்லேயே ஃபைனல் பார்ட்டுங்கிறீங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. என்னென்னா யூடியூப்பில் ஸ்ட்ரைக் வந்துடும்டா, 20th எபிசோடு இதில் போட முடியாது, கிளைமேக்ஸ் எபிசோடில். அதனால் நான் அதை டெலகிராமில் தான் போடுவேன், அங்கே வந்து பார்த்துக்குங்க சரியா. டெலகிராம்லேயும் ரொம்ப நாளாக எல்லாம் டேக் குக்கு போடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுவும் போட்டுருவோமே, பார்த்துருங்க அங்கேயே சரியா. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தாங்கன்னா நம்ம பாய்ஸ் இதெல்லாம் லவ் பண்ணுறது அவங்க அப்பாங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்கெல்லாம் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. பார்க்கும் ஓகேன்னு சொல்லியிருப்பாருடா. ஜானும் கிமும் ஒத்துக்கிட்டாங்க, எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வயிறு எரிஞ்சு போய் ஒரு ஓரமாக நின்று அது எல்லாத்தையும் பார்த்து அப்படி கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருப்பார் கோவத்தில். நம்ம பாய்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அதோட முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தான் சரி ஓகே லக்கேஜ்லாம் பேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஜியானோட அதாவது ஜேகேவோட அப்பா ஜியான் ஓகேவா, அவர் வந்து சொல்லவும் ஜேகேவா அப்பா ஏன்ப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைடா இதுதான் மேரேஜ் பண்ணுறோன்னு பேசிட்டோம்ல, இதுக்கு மேலேயும் உங்களெல்லாம் தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு நாங்கள் இன்னும் சின்ன பப்பா இல்லை புரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது ஜேகேவா அப்பா சரிப்பா ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம டயாங்க் காதுலேருந்து அப்படியே புகையாக வருது. எதுக்கு இப்போ இந்த ஆள் கூட்டிகிட்டு போகிறாரு, விட்டுட்டு போனால் ஆகாதா, நான் மேரேஜ்க்கு பேசியாச்சுல, இன்னும் கூட்டிகிட்டு போய் வேறு வைக்கணுமா, இங்கே விட்டுட்டு போனால் தான் என்னவா நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே போயிட்டு யூங்கியோட காதை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்காரு. யூங்கியா இங்கே பார் கொஞ்சம் சுத்தமாக பேசினா உன் மாமனாருக்கே கேட்டிருக்கோம், ஏதுக்குடா என் காதை பிடிச்சி கடிச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைடா படா, ஆமாம் எனக்கு ஒரு டவுட்ரா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கேட்குறாரு. என்னடா டவுட்டு, இல்லைடா அவங்கள நாம் கிஸ் பண்ணோம் அதனால லிப்ஸில் பைட் மார்க் வந்துச்சு, நம்ம கழுத்தில் எப்பட்றா அவங்க கிஸ் பண்ணாங்க, அவங்க கிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறாரு. அப்போ நம்ம யூங்கியா ஆமாண்டா எனக்கும் தான் ஞாபகம் இல்லை, எனக்கும் அதே இடத்துல எப்பட்றா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம யூங்கி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாருடா. அப்படியே வந்து அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போகிறாங்க. மற்ற பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாங்க கூட பேசிட்டு அப்படியே கிளாஸ் ரூமுக்கு போயிருப்பாங்க. அவங்க இங்கே போயிட்டு வேறு ஏதாவதுல வந்து நம்ம இடிச்சுக்கிட்டோமா, அதாவது படுக்கிற இடத்துல ஏதாவது சிம்பிள் மாதிரி இல்லைனா ஒரு ஆணி மாதிரி நீட்டிகிட்ருக்குமோ, ஜங்குக்கும் ஜிமினும் படுக்கும்போது ஏதாவது கீச்சிருமோ அப்படிங்கிறதுனால ஒரு அக்கறையில் அவங்க வந்து தேட வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல எதுவுமே இல்லை. பட்டு அந்த டஸ்ட்பினில் பார்த்தா 2 இன்ஜெக்ஷன் கிடக்குது. அதை பார்த்துட்டு என்னடா இன்ஜெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டே வந்து அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்காங்க. நம்ம பசங்களாம் ரொம்ப நல்ல பசங்க இல்லை, குப்பையெல்லாம் டஸ்ட்பினில் தான் போடுவாங்க, அதனால் அங்கேயே போட்டாங்க, பாவம் மாட்டிக்கிட்டானுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து வச்சு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டான உள்ளே வந்து நம்ஜுனும் ஜின்னும் வழியே வந்து மாட்டிக்கிறானுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க அவங்க 2 பேர் கையில் இன்ஜெக்ஷன் வச்சு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இவங்க 2 பேர் உள்ளே வந்தோன்னா டே என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்கடா. அவங்க 2 பேரும் கையில் இன்ஜெக்ஷனோட திரும்புறதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜின்னுக்கெல்லாம் அள்ளு விட்டுருது. ஐயோ இது ஏன்டா இங்கே போட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பம் அந்த ஜின்னை பார்க்கன்னு அப்படியே நின்றுட்டுருக்காங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்ஹோப் தான் உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. என்னடா வாசல்லே நின்றுட்டு வழியே விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பியும் சின்னையும் அப்படியே தள்ளிட்டு உள்ளே போகிறாரு பாருங்க. உள்ளே வந்து நம்ம டேவு யூங்கி வந்து கையில் இன்ஜெக்ஷனை வச்சு பார்த்துட்ருக்காங்க. என்னடா கையில் இன்ஜெக்ஷனோட நினைக்கிறீங்க, ஏதாவது டாக்டருக்கு இது படிக்கிற மாதிரி வித்தியாசமா, இல்லை இவனுங்க சோசி போட்டு கொள்கிற மாதிரி ஐடியாவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, இந்த இன்ஜெக்ஷன் எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இன்ஜெக்ஷனா யாருக்குடா இன்ஜெக்ஷன் போட தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் வந்து கேட்குறாரு. தெரிலையே, இங்கே வேறு யாருக்கும் இதை தெரியும் போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி டே வந்து நம்ம ஆரம்பியும் சின்னையும் பார்க்குறாங்கடா. ஆரமும் சின்னும் அது வந்து இது அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் அசம்ப மாட்டேங்கிறானுங்க. வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னும் ஆரமும் பார்த்திங்கன்னா முதல்லேருந்து நம்ம ஜேகேவும் ஜிமினும் சொல்லியிருப்பாங்க பார்த்திங்களா. அது எல்லாத்தையும் யூங்கிக்கிட்டேயும் டேக்கிட்டேயும் ஜெய்ஹோப்கிட்டையும் 3 பேர்கிட்டையுமே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா என்னடா சொல்கிறீங்க டேய், எப்பட்றா பாஸ்டில் இருந்து இங்கே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே கிட்டேருந்து வாங்கியிருப்பார்ல அந்த டைம் ட்ராவல் மிஷின், அந்த பொம்மையை எடுத்து அப்படியே காட்டுறாரு டே கிட்ட. நம்ம டேவும் யூங்கியும் அந்த பொம்மையை பார்த்துட்டு ஓ
இதை பார்த்து இதில் அப்படிங்களா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்மை இப்போ வந்து பார்க்குறாங்க. அதில் வந்து 3 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குடா. அந்த 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டேவும் யூங்கியும் இந்த 3 இயர்ஸை பார்த்துட்டு 3 இயர்ஸ் இருக்குது, இந்த 3 இயர்ஸ் முடிஞ்சிட்டா என்னடா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து டே கேட்குறாரு. அந்த 3 இயர்ஸ்னு இருக்கும் இல்லடா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்க எடுத்து காமிக்கும் போது பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் 25 days அந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம், சம்திங் போட்டிருக்கோம். டேஸஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை வந்து காமிச்சு இல்லைடா நான் இது எடுக்கும்போது தெரியாமல் ஏதோ ஒரு பட்டன் அமைக்கி 3 இயர்ஸாக மாறிடுச்சு, 95 days இருந்தது 3 இயர்ஸாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா, எந்த பட்டனு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கேட்குறாரு. தெரிலடா எந்த பட்டன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேக்கு கோவம் வந்து அந்த பொம்மையை வந்து அப்படி தூக்கி போட்டுறாரு. தூக்கி போட்டது என்ன ஆகுதுன்னா அது கிராக் ஆகிடுது, அதாவது உடஞ்சிருது. உள்ளே பார்த்திங்கன்னா நிறையா ஒயர் இருக்குது. அந்த ஒயரில் பார்த்திங்கன்னா வித்தின் 10 days அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து கவுண்டிங் வந்துடுது. இந்த பக்கம் அதை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. என்னடா அது 10 daysன்னு வருது, என்னடா ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த பொம்மையை எடுத்து பார்க்குறாரு. அது 2 உடஞ்சி போய் கிடக்குது. அது என்ன பண்ணணும்னு தெரில. நான் கொஞ்சம் எனக்கும் அவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியாமல் அந்த பொம்மையை கையில் வச்சு பார்த்துட்ருக்காங்க. வித்தின் 10 days அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 times சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொம்மை சொல்லிவிட்டு அப்படியே ஆஃப் ஆகிருக்கும். அந்த கவுண்டிங் மட்டும்தான் இருக்கும், 10 அந்த நம்பர் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகேவும் ஜிமினும் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா டே யூங்கிலாம் செம்ம கோவத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகோப்பு கன்ஃபியூஷனாக இருக்குது. எப்பட்றா டைம் ட்ராவலு அந்தளவுக்கு எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் நம்மளாம் செத்துட்டோமா, ஃப்யூச்சரில் இந்த நாளில் செத்துருவோமா, அப்போது ரே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப அப்படியே போயிட்டார். அந்த காலத்துக்கே போயிட்டார். அந்த காலத்துக்கே போயிட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமினும் ஜேகேவும் வந்திருப்பாங்கடா. அவங்கள வந்து இந்த ஜேகேவும் யூங்கியும் பார்த்துட்றாங்கடா. பார்த்துட்டு யூங்கி ஒன்றுமே பேசல. அவர் அப்படியே ஜிமினையே பார்த்துட்டு நிற்கிறாரு. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி சுகா வந்து நின்றுட்டுருக்காரு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காருடா. இந்த பக்கம் ஜேகேவா என்னாச்சு டே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன ஆச்சா டேய், என்னடா சொல்லி வச்சுருக்காங்க கிட்ட, என்ன சொல்லி வச்சுருக்க, என்ன கட்டுக்கதை அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கட்டுக்கதையா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து கேட்குறாருடா. அப்போது நம்ம தான் வந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் சொல்லிட்டோம், உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகேக்கா அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஆமாட்டே, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரியுமா, அந்த டைமில் தான் நீங்கள் இறந்துட்டீங்க, என்னை காப்பாற்றுறதுக்கு தான் உங்கள் எல்லாரும் உயிரையும் விட்டீங்கட்டே அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் டேய் சும்மா கம்மு நிறைய லவ் பண்ணுறியா, நானும் லவ் பண்ணுறேன், ஓகே, அதுக்காக இந்த கட்டுக்கதையெல்லாம் என்கிட்ட விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகே வந்து எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாருடா. பட் அவரால் முடியலை. அவர் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டேக்கு வந்து இரிட்டேட்டு தான் ஆகுது. இல்லை நான் வந்து உன்னை லவ்வே பண்ணலடா, போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாகிட்ட போய் சொல்லலை. நம்ம டேக்கு ஒரு கோவம், எதுக்கு இப்படி சொல்லணும், சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இப்படி சொல்லணும், நான் தான் லவ் பண்ணுறேனே, எதுக்காக இந்த கட்டுக்கதை. அவர் வந்து அதை நம்பவே இல்லை. அவங்க டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறத டே சுத்தமாக நம்பவே இல்லை. யூங்கியா ஜிமினை பார்த்துட்டு மட்டும் இருக்காரு. ஏண்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு மட்டும் இருக்காரு. ஜிமின் ஏதோ சொல்ல வராருடா, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கையை மட்டும் காட்டிட்டு அப்படியே டே பின்னாடியே போயிடுறாரு. டேக்கிட்ட போயிட்டு டே இங்கே பாரு டே, அவங்க சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம்ல டே, அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கிறதா சொன்னான்ல, அவங்க ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அவங்கெல்லாம் ட்ரக்கெல்லாம் கடத்தாமல் பார்த்துட்டு வந்ததாக சொல்கிறாங்கல்ல, அப்போது அந்த வந்து ஃப்ராடு தானே டே, அந்த விஷயம் உண்மை தானே, அப்போது இதெல்லாம் நடந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாருடா. என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலடா, நான் இல்லாமல் எப்படி இருப்பான், நான் இல்லாமல் இவன் இருந்துருவானா, என்னடா இவன் சொல்லிகிட்ருக்கான், ஐயோ அப்படி நான் இறந்துருவேன் அப்படின்னா, ஓ சத்தியமாக என்னால் முடியலடா, என்னால் ஜேகேவெல்லாம் விட்டுட்டுலாம் வர முடியாது, நான் சாக கூட தயாராக இல்லை அவனை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காருடா. நம்ம யூங்கியா சரி அதான் மாற்றுறாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்யூச்சரை மாற்றுறாங்கல்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஜேகேவை தூக்கிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே ஒத்துக்கிட்டார்லடா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யூங்கி வந்து சொல்கிறாருடா. அப்போ டேவா இருக்கலாம், ஆனால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ண முடியும், இப்போ பார்த்தேன்ல அந்த பொம்மையை நான் கோவத்தில் தூக்கி போட்டு அதை உடஞ்சிருச்சு, அதில் இப்போ 10 days தான் காட்டுது, அந்த 10 days இவங்களுக்கு எதாவது ஆகிடுமோன்னு நான் பயந்துகிட்டே இருக்க சொல்கிறியா, இதெல்லாம்
கற்பனை தான்டா அப்படிங்கிற மாதிரி டே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாரு. இவங்கயா இங்கே பாரு கற்பனையாகவே இருந்துட்டு போட்டோம், இப்போ என்ன உனக்கு பயம், 10 days அதில் காமிக்குது, அதானே அவன் உன்னை விட்டு போயிடுவான்னு நீ நினைக்கிறியா, வாய்ப்பே இல்லைடா, நம்மளை விட்டு அவங்களாம் போக முடியாதுடா, நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து யூங்கி வந்து நம்ம டேவை ரொம்பவே வந்து கன்சோல் பண்ணுறாரு, அதாவது கம்ஃபர்ட் பண்ணுறாருடா. கம்ஃபர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஜேகேவோ ஜிம்மினும் எதுக்கு ரூமுக்கு வந்திருப்பாங்கன்னா, நம்ம ஜான் வந்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்லடா, அவங்களுக்கு வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருப்பாங்க. வந்த இடத்துல இப்படி இருக்கிறது தெரிஞ்சோன்னா அவங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த பொம்மையும் ஆரம்பிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம ஜேகே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்கடா. அங்கே வந்து போயிட்டு அவங்க அப்பா கூட தாண்டா ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த பக்கம் ஜேகேக்கெலாம் பார்த்திங்கன்னா மனசே இல்லை, என்னடா டே நம்பவே இல்லை, நான் ஏதோ பொய் சொன்ன மாதிரி நினச்சிட்டானே, அவனை நம்மளை லவ் தானே பண்ணோம், நம்ம சொன்னது ஒரு விஷயத்தை நம்பக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேக்கு ஒரு ஃபீலிங். பட்டு இந்த பக்கம் டேக்கா நம்ம ஜேகே வந்து விட்டுட்டு நான் போயிடுவணும், நம்ம ஜேகே விட்டுட்டு நான் போயிடுவணும், இல்லை நான் என்ன விட்டுட்டு ஜேகே போயிடுவானா அப்படிங்கிற அந்த குழப்பம் வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேவும் யூங்கியும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. இந்த கேங்கிற பர்சன் இருந்தால் தானே நம்ம லைஃப்பில் இத்தனையும் நடக்கிறதா சொல்கிறாங்க, அவங்கள வந்து நம்ம கொன்னுடலாம், அவன் உயிரோடு இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் எனக்கும் ஜேகேக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம்ல, அவன் உயிரோடு இருந்தால் தானே எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவும் யூங்கியும் பிளான் பண்ணிவிட்டு எங்கே போகிறாங்கன்னா நேராக அவங்க அப்பாவோட ஆஃபீஸ்க்கு தானே போகிறாங்க. அங்கே தானே வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட அங்கே தான் போகிறாங்க, ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த சிஇஓஸ் போகிற அந்த லிஃப்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பாடி கார்டு போட்டு நல்லா இப்போ வந்து கிம் வந்து ரொம்பவே உஷாராகி எதுவுமே வந்து கேயோட பொறுப்பில் விடாமல் அவரே வந்து முன்னாடி அவருக்கு தேவையான எல்லா சேஃப்டி எல்லா ஒரு டிரான்ஸ்ஃபர் எல்லாத்தையுமே வந்து இப்போ அவரே இப்போ ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து கேக்கு சுத்தமாக பிடிக்கல, எப்படியாவது கிம்மை கொல்லணும், இல்லைன்னா கிம்முக்கும் ஜியானுக்கும் சண்டை வர வைக்கணும், அதுதான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா, அப்படி ஒரு பிளான் போடுறாருடா. இப்போது ஆக்சிடெண்ட்டில் வந்து ஜியானையும் கிம்மையும் யாராவது ஒருத்தரை கொண்டுட்டா கூட அவங்க பசங்களை அவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுறலாம், அந்த மாதிரி வந்து யோசிக்கிறாரு. அவங்கள வச்சு அவங்கள கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்ருக்காரு. அந்த பிளானும் பார்த்திங்கன்னா கிம்முக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா, அவர் பிளான் போட்டுட்ருக்க அந்த ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிம் வந்து சிசிடிவி கேமரா வச்சு எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிச்சார். அவர் தான் உஷாராயிட்டார். உஷாரானதுக்கப்புறம் நம்ம கிம்மெல்லாம் அடிச்சுக்க முடியுமா, அந்த மாதிரி தான் மனுஷன் இருக்கார். அவர் வந்து எல்லாம் வந்து சிசிடிவி கேமரா வச்சு எப்படிலாம் பிளான் போடுறாங்க, எங்கே வந்து தூக்க போகிறாங்க எல்லாத்தையும் வந்து பிளான் பார்த்துட்டாரு. கிம்மை எப்படி தூக்குறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க, ஜியானை எப்படி தூக்குறதுக்கு பிளான் போட்டிருக்காங்கன்னு எல்லாத்தையும் அவர் வந்து நோட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேவோ யூங்கி வந்தாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அவங்க பிளான் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிம்மு கேமராவில் பார்த்துருப்பாரு. என்ன தான் பண்ணுறானுங்க பசங்க, என் பையனாச்சு, அது ஏதாவது அவனுக்குள்ளே ஒரு மாஃபியா ரத்தம் ஓடுது, ஏதாவது ஒன்று பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது நம்ம ஜான் அங்கிளை கொல்றதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்கடா. அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக இப்போ வெளியூர் போயிருக்காரு. வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு லாரியை விட்டு அடித்து தூக்குறதா பிளானிங். ஓகேவா, ஒரு மெயினான ஒரு இடத்துல மெயின் ரோட்டில் அடித்து தூக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேவோ யூங்கியோ கேட்டுட்டு ஜான் அங்கிளை கொல்ல போகிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து அவருங்க 2 பேரும் ஷாக் ஆகிட்டு சரி அதை வந்து தடுத்துடலாம், இவனை வந்து எப்படியாவது போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. இப்போ கிம் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடி கார்டை கூப்பிட்டு, இங்கே பார் என் பையன் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கான், என்னன்னு எனக்கு சரியாக தெரில, கேமராவில் அவங்க 2 பேரும் பேசினது மட்டும்தான் தெரிஞ்சு, என்ன பேசினாங்கன்னு தெரில. சரியா, அதனால் ஒரு டீம் அனுப்பு, என் பையனை ஃபாலோ பண்ண சொல்லு, அவன் என்ன பண்ணுறான்னு அப்பப்போ உடனுக்குடன் எனக்கு அப்டேட் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லி முடிச்சிடுறாருடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேவு யூங்கியும் தான் அதே மாதிரி அன்னைக்கு ஈவினிங் தான் வந்து ஜியான் திரும்பி வர்றாரு. அவரை வந்து ஒரு மெயின் அந்த 4 ரோடு இருக்குல்ல, 4 ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி விட்டு அடித்து தூக்குறதா பிளான். அந்த இடத்துக்கு வந்து போய் ரீச் ஆகிடுறாங்க. நம்ம டேவும் யூங்கியும் ரீச் ஆகிட்டு பார்க்குறாங்க, அங்கே வந்து ஒரு லாரி மெயினாக வச்சுருக்காங்கடா, இந்த ட்ரக் தான் போயிட்டு இடித்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வச்சுருக்காங்க. எல்லாம் அந்த டிரைவர்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரே அடியில் அவனை தூக்குற மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி அந்த டிரைவர் வந்து பேசிகிட்டு இருக்காண்டா.
இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டேவும் யூங்கியும் கேட்டுட்டு எப்படியாவது நம்ம ஜான் அங்கிளை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம யூங்கி என்ன பண்ணுறாருன்னா ஆரம்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி அவங்கள போட்டு தரலான்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டோம், இருந்தாலும் எனக்கு ஒரு பயமாக இருக்குது, ஆரம் ஹெல்ப்புக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு. ஆரம் இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ஹோப்பும் இருக்கார். ஓகேவா, ஜெய்ஹோப் பார்த்தீங்கன்னா நம்ப ஆரம்பிச்சிட்டாரு, அவங்க வந்து ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்புறாரு, ஃபுல்லாகவே நம்புறாரு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின் ஆரம் கூட சேர்ந்துட்டாங்க. ஜெய்ஹோப் ஓகேவாடா, ஜெய்ஹோப் வந்து ஆரம் கிட்டே தான் உட்காந்துட்ருக்காரு. அவர் சொல்லவும் என்னடா இது தனியாக போயிருக்காங்க, என்னடா பையன் இவன், பாடி கார்டு எவ்வளோ பெரிய மாஃபியாவோட பையன், பாடி கார்டு கூட இல்லாமல் போயிருக்கான், ஏதாவது பிரச்சனைனா என்னடா ஆடுறது, ஐயோ இப்போ வர அந்த டைம் டேபிள் மிஷின் வர உடைச்சிட்டான், இப்படி தான் நம்ம ஜேகே அவனை காப்பாற்றுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெய்ஹோப் வந்து ரொம்பவே பயப்படுறாரு. இந்த பக்கம் ஆரமாக ஒன்றும் பிரச்சனை இல்லடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலை விட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி வந்து நம்ம டேவும் யோங்கி இருக்காங்களா அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம கிம் வந்து லைவாக பார்த்துட்ருக்காரு, லைவ் டெலிகாஸ்ட்டாக வர ஆகிட்டுருக்கு ஃபோனில். அவர் வந்து பார்த்துட்ருக்காரு, என்ன பிளான் பண்ணுறான் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. என்னன்னா அந்த லாரி வந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணாதானே ஆக்சிடெண்ட் ஆகும், அது கிராஸ் பண்ணலைன்னா ஆக்சிடெண்ட்டே ஆகாதுல்ல, அந்த லாரியவே தூக்கிடலாமாப்ல அப்படிங்கிற மாதிரி டேவும் யூங்கியும் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. அந்த லால் ரோடுக்கு ஒரு 10 அடிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பாம்லாம் செட் பண்ணுறாங்க. எப்படி அவங்களுக்கு பாம் கிடைச்சிருக்கோன்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஃபியோட பையன், அவருக்கு பாம் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா, ஈஸியாக வந்து ஒரு ஆள் பிடிச்சி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாமை வந்து நம்ம ரோட்லேலாம் செட் பண்ணுறதில்ல, டைரெக்டாக லாரியில் தான் செட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டேயும் யூங்கியும் பார்த்திங்கன்னா அந்த லாரி கீழே போயிட்டு செட்லாம் பண்ணிட்டுருக்காங்கடா. அப்போ வந்து நம்ம ஜின் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லாரி டிரைவரை வந்து அதாவது அவங்கள வந்து லாரி பக்கம் திரும்ப விடாமல் இந்த பக்கம் பார்த்து பேசிகிட்ருக்காங்க சரியா. அந்த அடியில் பாம்லாம் செட் பண்ணிவிட்டு அந்த ஜேக்கப்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சரக்கு வேணுமா, ஏன் அங்கிள் இங்கே வந்து தண்ணி அடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு போயிட்டு கேட்பாங்கள்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து சரக்கு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. போயிட்டு வாங்கிட்டு வந்திருப்பார். அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த பாம்பை செட் பண்ணிவிட்டு அவங்க 5 பேருமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிம்மா ரசக்கா என் பையனா கொக்கா அங்கே பாரு எப்பெல்லாம் பிளான் பண்ணுறான், பரவாயில்லையே என் பையன் இப்போவே இந்தளவுக்கு பிளான் பண்ணுறான்னா அவனுக்கெலாம் நான் ட்ரைனிங் கொடுத்தா நம்பர் 1 மாஃபியாவாயிடுவான் போட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த வீடியோ லைவ் டெலிகாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்காருல. லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேக்கு யூங்கிக்கு யார் அந்த ஜின்னுக்கு ஆரம்க்கு ஜெய்ஹோப்க்கு 5 பேருக்குமே தெரியாது சரிங்களா. இந்த பக்கம் நம்ம ஜிமினும் ஜேகேவும் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க, தேடி இருப்பாங்க, பாய்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க, எங்கடா போனாங்க இவங்க ஒரு தடவை கூட பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ரொம்ப சேடாக இருந்திருப்பாங்க. அந்த பொம்மையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேஸாக அப்படியே குறையுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 டேஸ் இருக்குது. நேற்று ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள், ஒரு 24 ஹவர்ஸ் 20 ஹவர்ஸ் முடிஞ்சோன்னா ஒவ்வொரு டேவாக அப்படியே கம்மியாகிட்டே வருது. அதையும் வந்து நம்ம ஜேகே கையிலேயே வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. ஐயோ என்னடா நடக்குது இங்கே, ஒன்றுமே புரியலடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காருன்னா நம்ம ஜிம்மினா சரி விடு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம புரிஞ்சுக்கலன்னா என்ன, நம்ம சொல்லி புரிய வைக்கலாம், நம்ம தான் இன்னும் 3 வருஷம் இங்கே இருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாருடா. இந்த பக்கம் ஜேகேவா இல்லைடா 10 டேஸும் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. 10 டேஸ் இல்லை 8 டேஸ் தான், இங்கே பாரு இதில் காட்டுது அப்படிங்கிற மாதிரி பொம்மை எடுத்து காட்டுறாரு. ஐயோ இது வேறு ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்திங்கன்னா சொல்கிறாருடா. அப்போ வந்து நம்ம ஜிம்மினா என்னடா இதில் 10 டேஸ்ன்னு சொன்னால் 8 டேஸாக காமிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தெரிலடா என்னன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவும் வந்து சொல்லிடுறாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜிம்மினா சரி வா மேலே போயிட்டு நம்ம அந்த ஹாஸ்டலில் பார்த்துட்டு வரலாம், வேறு வழி என்ன இருக்குது நம்மளுக்கு, அதுதான் இப்போ தைரியமே, வா போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவை வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்குறாங்கடா. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரூமில் யாருமே இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான் பண்ணியிருப்பாங்களடா, டே வந்து எப்படி அந்த லாரியை தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்கள்ல, அங்கே வந்து கொஞ்சம் பாம்போட கொஞ்சம் அந்த சிதல்கள்லாம் கிடக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்னடா அது பாம் ரெடி பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ரா இதெல்லாம் இங்கே வந்திருக்குன்னா
அவங்க என்ன பண்ண போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பதறிடுறாரு. நம்ம ஜிம்மினா ஒன்றும் இல்லை, பயப்படாத, இங்கே பாரு, இங்கே அட்ரஸ்லாம் இருக்குது, இந்த அட்ரஸ் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அட்ரஸ்க்கு வந்து போகிறாங்கடா. அந்த அட்ரஸ் வந்து போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு லாரி மட்டும்தான் நிற்கிது. எந்த ஒரு ஆளுங்களும் நம்ம பாய்ஸோ யாருமே இல்லை. அவங்க வந்து பார்த்துட்டு, அப்புறம் ஏன்டா நம்ம அப்பா பேரில் இருந்ததேடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து கேட்குறாருடா. ஜானோட நேம் இருந்ததில்ல அந்த பிளானில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் இருந்தது, என்ன பிளான்னே தெரியலேடா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் அந்த லாரிக்கிட்டே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட நகர்ந்து போகல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லாரி டிரைவர் தான், ஏய் தம்பிங்களா, என்னப்பா லாரிக்கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து ஒன்றும் இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை, இங்கே சின்ன பசங்க யாராவது வந்த மாதிரி பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க 2 பேருமே சின்ன பசங்க தானேடா, 9th படிக்கிற பசங்க தானே, அப்படி தானே இருப்பாங்க. அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த லாரி டிரைவர், சின்ன பசங்களா இல்லையே, எவனும் வந்த மாதிரி தெரிலையேடா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி ஓகே, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே வந்து போகிறாங்கடா. போகும்போது பார்த்திங்கன்னா அந்த லாரி டிரைவருக்கு ஏதோ ஒரு டவுட்டாக இருக்குது. இதான் பிரச்சனையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் டவுட் ஆகிட்டு, பசங்களா நில்லுங்க நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. என்னாச்சு, என்ன என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து 2 பேருமே வந்து கேட்குறாங்க. இந்த பக்கம் லாரி டிரைவரா, ஆமாம் அப்படியே ஒரு பசங்க வந்தாங்க, நீங்கள் வேணால் வந்து லாரியில் ஏறுங்களேன், நான் வந்து உங்களை அங்கே கொண்டு போய் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து டே பார்த்துட்ருக்காரு. டே கூட வந்து நம்ம பாய்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி நம்ம கிம் அங்கிள், எஸ் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த லைவில் பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜேகேவும் ஜிம்மினும் அந்த டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது சரியா. அந்த டிரைவர் வந்து அவங்கள லாரியில் வந்து ஏற சொல்கிறாங்க. இவங்களாம் இல்லை வேணாம், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சொல்கிறாங்க. லாரி டிரைவரா, அப்படிலாம் விட முடியாது தம்பி, அப்படிலாம் விட முடியாது, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, நீ வா ஏறு, வா வா, நான் போயிட்டு முதலாளிகிட்ட கேட்டுட்டு அப்புறம் நான் உங்களை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த லாரியில் ஏற்ற பார்க்குறாங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே வந்து ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகலை பண்ணுறாரு. அவர் கையை பிடிச்சி இழுத்து அந்த லாரியில் ஏற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டயாங் வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. என்ன பண்ணுறான் இவங்க 2 பேரும் இங்கே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே கத்துறாரு. இந்த பக்கம் யூங்கியா, ஒன்றும் இல்லை அவங்க ஏதாவது பார்க்குறக்கு வந்திருப்பானுங்க, ஏதாவது நடந்திருக்கும், ஏன்னா எதுக்குடா லாரியில் ஏற்றுறான், லாரியில் பாம்பு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அவன் யூங்கி வந்து டென்ஷன் ஆகுறாரு. அப்போ ஆரமா டே டென்ஷன் ஆகாதடா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஐயோ இவங்க லாரியில் ஏறுனா லாரியில் பாம்பு அடித்தா இவங்களுக்கும் சேர்த்துலாம் ஏதாவது ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் டயாங்க் அவ்வளோதான் பொறுமை போயிடுது. அவராக எந்திரிச்சு வந்துடுறாரு. அவங்க எல்லாம் மறைஞ்சி ஒரு இடத்துல நின்றுட்டுருப்பாங்கடா, அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்துட்டு அப்படியே போகிறாரு. இப்போ நம்ம ஜேகேவும் நம்ம ஜிம்மினும் லாரியில் ஏற்ற ட்ரை பண்ணுவாங்கடா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் இருப்பாங்க சரியா. அவங்க 2-3 பேர் ஏற்ற போகிறாங்கப்பா பாய்ஸை. அப்போ வந்து நம்ம டயாங் வெளியில் வந்துட்டு, என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவுக்கு சத்தம் போட்டு கூப்பிட்றாருடா. அப்போ ஜேகேவா திரும்பி பார்த்துட்டு, டயாங் வந்துட்டியா, இந்த அவனை தான் கேட்டேன், சின்ன பசங்க இவன் தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜேகே வந்து சொல்கிறாருடா. அந்த லாரி டிரைவரும் பார்க்குறாரு. நம்ம டேவை வந்து அவ்வளோவா யாருக்கும் தெரியாதுடா. நம்ம கிம்மை வேணால் நல்லா தெரியும், ஏன்னா அவர் தானே பெரிய மாஃபியா, அவர் பையன் அப்படிங்கிறனால அவர் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ பாடி கார்ட்ஸ் அவங்களுக்குலாம் தெரியாது. அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அவங்க மேனேஜர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அந்த கேக்கெலாம் தெரியும் சரிங்களா. அப்போ வந்து அந்த லாரி டிரைவர் பார்த்துட்டு, அவனை தான் பார்க்க வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் டே தான் பார்க்க வந்தேன், ஆமாம் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிம்மினு வந்து சொல்கிறாருடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு, அப்படியா, என்னப்பா பசங்களை அப்படி தனியாக விட்டு போகிறது, கூட்டிகிட்டு போகிறதில்ல கையோட, எங்களுக்கு ஏதோ டவுட் ஆகி போச்சுப்பா, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு வேலையாக வந்தோம், ஏதாவது லாரியிலேருந்து எடுத்துகிட்டு போக வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் லாரி டிரைவர் வந்து சரி இவங்களை அனுப்பி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து
விட்டுறாங்கடா. இந்த பக்கம் நம்ம டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகேவையும் ஜிம்மினையும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஜேகேவை பார்த்து அந்த முறைக்கிறாரு. ஜேகேக்கெலாம் பயமாயிடுது. கை காலெலாம் நடுக்கமே எடுத்துருதுடா. அவங்க 2 பேரும் அப்படியே போயிட்டு அந்த ரோடு அப்படியே கிராஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் அந்த லாரி டிரைவரா சரிடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அந்த லாரியில் ஏற போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கார் வருது. வேறு யாரும் இல்லை, நம்ம கே தான். அவரை கொல்றதுக்கு வந்து நம்ம டே வேறு பிளான் வச்சுருப்பாரு. பட் அவரே வழியே வந்து இந்த பிளானில் மாட்டிக்கிட்டாரு. என்ன மாட்டியிருப்பாருன்னா, உங்களெல்லாம் நம்ப முடியாது, அந்த ட்ரக்கு விஷயத்தில் என்னை மாட்டி விட்டீங்க, அதுலேருந்து நம்ம கிம்மு வந்து ரொம்ப உஷாராக இருக்கான், எதையுமே என்னை நம்பி தரமாட்டேங்கிறான், அதனால் இந்த விஷயத்த நானே பண்ணுறேன், உங்களெல்லாம் விட்டால் சரி வராது அப்படிங்கிற மாதிரி அந்த லாரி வந்து ஓட்டுறதுக்கு நம்ம கேவே வந்து இந்த டிரைவர் சீட்டில் ஏறி உட்கார்றாரு. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்க நம்ம யூங்கி ஆரம் ஜின்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. என்னடா அது வழியே வந்து அவனே சாகுறேன்னு சொல்லிட்டு ஏறி உட்கார்றேன்னடா அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் டேவும் பார்த்திங்கன்னா நம்ம ஜேகேவும் ஜிம்மினையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாருடா. அந்த வீதியை விட்டே ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஓகேவா, கூட்டிகிட்டு வந்துட்டு 2 பேரும் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு இங்கே என்ன வேலை, உங்களை யார் வர சொன்னா, இங்கே நான் வர சொன்னேனா, யாரை கேட்டு இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது வந்து அங்கே ரூமுக்கு வந்து பார்த்தோம், அங்கே பாம்பு வைக்கிறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்ததா, அதுதான் ஒரு டவுட்டில் வந்து பார்க்குறதுக்காக, கோச்சுக்காத டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து நம்ம டே கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாருன்னா, நம்ம டேவா இங்கே பார், பெரிய ஒரு ப்ராஜெக்டில் இருக்கேன், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. அதை பார்த்து நம்ம ஜேகேக்கெலாம் பார்த்திங்கன்னா பயமே வந்துடுது. என்ன டே இப்படி பேசுகிறான். ஆனால் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் அப்படி பேசுனதே கிடையாது. முன்னாடியும் சரி, ஃப்யூச்சர்லேருந்து வந்தாங்க பார்த்திங்கன்னா அங்கேயும் சரி, நம்ம டே வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஜேகே கிட்ட அவ்வளோ ஒரு ரக்கடாக பேசினதே கிடையாது. இப்போ பேசுகிறாருங்கும் போது நம்ம ஜேகேக்கெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே மனசு உடஞ்சிடுறாரு. அப்படியே கண்ணெலாம் தாரையாக தண்ணி ஊற்றுது. அப்படியே குடுகுடுன்னு ஓடுறாரு பாருங்க. ஜிம்மினா அப்படியே டேவையும் திரும்பி பார்த்துட்டே இருக்காரா. என்ன பார்த்துட்டு இருக்க, போ அவன் கூட போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கூட அப்படியே அனுப்பிடுறாருடா. ஜேகே பின்னாடி வந்து நம்ம ஜிம்மினும் ஓடிட்டு இருக்காரு. டே நில்றா, நானும் வரேன்டா, நில்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் டேவா அவங்க போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காருங்க. அவங்க தூரமாக போனதுக்கப்புறம் தான் அந்த பிளேஸை விட்டு அவங்க இந்த பக்கம் ஆரம் ஜென் சுகாலாம் இருக்காங்கல்லடா, அங்கே வந்து வராருடா. வந்துட்டு பார்க்குறாங்க, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி கீவே வந்து அந்த லாரி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேவா வந்து வழியே மாட்டுறானா, மாட்டுட்டோம், இன்றைக்கி அவனுக்கு சங்கு ஊதிட்டு தான் எனக்கு மறு வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து பார்த்துட்ருக்காருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேவே வந்து அந்த லாரியை வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க. அவர் வந்து ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அவர் லாரியில் வந்து இப்போ பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாருமே அந்த லாரியில் தான் இருக்காங்க. நம்ம டே வந்து அந்த லாரியை அடித்து தூக்கணும் அப்படிங்கிற மட்டும்தான் பிளான் பண்ணியிருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லாரியில் கேவும் வந்து ஏறியிருக்காரா. ஸோ அவரையும் எப்படியாவது கொன்னுடணும் அப்படிங்கிறக்காக நம்ம டே என்ன பண்ணுவாருன்னா, அந்த ரோடு வருதுல்லடா, அந்த லாரி வந்து வெடிக்கிறதுக்கான அந்த சுச்சுவேஷன் வர அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஜேசிபி மாதிரி ஒரு வேன் வந்து நின்றுட்டுருக்குடா. அந்த இடத்துல குழி தோன்றதுக்காக வச்சுருக்காங்க, ரோடு அந்த ஒர்க் செய்யறதுக்காக. சரிங்களா, அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த லாரி ஃபுல்லாகவே வெடித்து சுக்குநூறாக செதறிடும், உள்ளே இருக்க கேவும் வந்து செத்துருவான் அப்படிங்கிறக்காக டே என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஜேசிபி இருக்குல்லடா, அதை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் நிற்கிதில்ல, அதோட ஷார்ட் பண்ணி அந்த பிரேக்கை வந்து எடுத்து கட் பண்ணி விட்டுறாரு. சரிங்களா, அப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஆக்சிடென்ட்டே நடக்கும் அப்படிங்கிறக்காக அந்த பிளான் பண்ணியிருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கே தான் அந்த லாரி வந்து அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வரான். அடித்து தூக்கில் ஸ்பாட் அவுட் ஆயிரணும் ஜான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த லாரி வந்து ஓட்டிகிட்டு வந்துருப்பாருடா. ஓட்டிகிட்டு வர ஸ்பீடுக்கும் இந்த ஜேசிபியில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கை பிடுங்கி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பார்ல, அதை நகர்ந்து போகிற மாதிரி பண்ணியிருப்பார்ல, அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த ஜேசிபி வருது. இவர் வந்து பிரேக்கை போடுறாரு. நம்ம என்ன பண்ணியிருப்பாருன்னா, பாம்பு வைக்கும் போதே அந்த பிரேக் ஒயரையும் சேர்த்து கட் பண்ணி விட்டுருப்பாரு. சரிங்களா, அந்த பிரேக் வந்து பிடிக்கல. இந்த பக்கம் கேக்கா என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஷாக்காக பார்த்துட்ருக்காருடா. அப்படியே போயிட்டு அந்த ஜேசிபி மேலே மோதி அந்த இடத்துல பெரிய ஒரு பாம்பு பிளாஸ்ட் மாதிரி ஆகுதுடா. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகேக்கும் ஜிம்மினும் போயிருப்பாங்கடா, அவங்க வரைக்கும் கேட்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமே ஒரு கிலோமீட்டர் பக்கமே நடந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்லாவே கேட்குது.
அவங்களுக்கா டே இந்த பக்கம் தானே சத்தம் கேட்டுச்சு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேலாம் வந்து ரொம்ப பயந்துடுறாருடா. பயந்துட்டு அந்த இடத்துக்கு ஓடி வராரு பாருங்க. ஓடி வரும்போது அந்த இடத்துல அந்த கார்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அப்படியே இடிச்சுக்கிட்டு நிற்கும்லடா. அந்த இடத்துல வந்து இடிக்கிற மாதிரி வருதுடா. வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே வந்து நடுவில் வந்துடுறாரு. அந்த காரில் அடிபட்டு அந்த இடத்துலையே அப்படியே மயங்கிடுறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேலையெல்லாம் பார்த்து விட்டுட்டு மனுஷன் கொஞ்சம் தள்ளி போய் நிற்கலாம்லாம் இல்லை, அவன் சாகலைன்னா என் கையாலேயே அவனை கொல்றான்டா அப்படிங்கிற மாதிரி அது பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த பிளாஸ்ட் ஆனது என்ன ஆயிருக்குன்னா அவருக்கும் அடிபட்டிருக்கும். சரிங்களா, அவரும் வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு. இந்த பக்கம் ஜிமின் தான் ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து தூக்குறாரு. இந்த பக்கம் பாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டேவை வந்து தூக்குறாங்க. தூக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்கன்னா ஜானும் காப்பாற்றியாச்சு, நம்ம கிம்மையும் காப்பாற்றியாச்சு. ஓகேவா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிம்மும் பார்த்துட்டு தான் இருக்கார். அவர் வந்து என்னென்னா நம்ம டேவை வந்து நல்லா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்ம ஜேகே வந்து போயிருப்பார்லடா, அவர் போயிட்டாருன்னு நினச்சிருப்பாரு. அந்த லைவில் அதை பார்த்துட்டு அவர் போயிருப்பார் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஸோ அதனால் அவங்கள பற்றி எந்த கேரும் பண்ணியிருக்க மாட்டார். இந்த பக்கம் டேவை மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் தான் நார்மல் வார்டில் நம்ம ஜேகே வந்து அட்மிட் ஆகிருப்பார். சரிங்களா, அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குற அந்த டாக்டர் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்கடா. பண்ணிவிட்டு நம்ம கிம்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, பெரிய அடிலாம் ஒன்றும் இல்லை, அந்த சத்தத்தினால காதில் வந்து ரத்தம் வந்திருக்கு, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ கிம்மும் சரி ஓகே எத்தனை நாள் அது அப்சர்வேஷனில் இருக்கணும்னு கேட்டிருப்பாங்க. இல்லை 2 days இருக்கணும், 2 days இருந்தால் ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்கடா. இந்த பக்கம் கிம்மும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே வந்திருப்பாரு. கீழே வந்து பார்த்தா நம்ம ஜியான் இங்கே வந்துட்டு இருப்பாரு, உள்ள என்ட்ரு ஆகிட்டு இருப்பாரு. இவராட்டி நீ என்னடா இங்கே நம்ம டேக்கு அடிபட்டது உனக்கு தெரிஞ்சிச்சா என்ன அப்படி மாதிரி கேட்குறாரு. டேக்கும் அடிபட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியான் கேட்குறாரு. நீ யாரடா பார்க்க வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கேட்கவும், என் பையனுக்கும் அடிபட்டிருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜியான் வந்து சொல்கிறாருடா. என்ன ஜேகேக்கா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தெரிலடா, ஏதோ கார் வந்து மோதிட்டதா ஜெமின்னு சொன்னால் என்னாச்சுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜான் வந்து சொல்கிறாருடா. எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கவும், நார்மல் வார்டில் தான் இருக்கிறதா சொன்னான்டா, போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா லைட்டான சாறு காயம், அந்த லைட்டாக கிழிக்கிறது அதெல்லாம் இருக்குல்ல, அந்த கார் வந்து லைட்டாக அப்படி மோதுனா ரோட்டில் வந்து விழுந்தா சாறு காயிடும்ல, அந்த மாதிரி வந்து பட்டிருக்கு. அதை வந்து நம்ம கிம் வந்து பார்த்துட்டு, என்னப்பா கேர்ஃபுல்லாக இருக்கிறது இல்லையா, என்ன இப்படிலாம் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்க்குறாருடா. அவர் எல்லாம் டீட்டெயிலாக டாக்டர்கிட்டையும் கேட்குறாரு. டாக்டர் வந்துட்டு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகவும் முழிச்சிட்டு தாண்டா இருப்பார். நம்ம கிம்மை பார்த்தோன்னே எங்கே அங்கிள் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கேட்குறாரு. நான் அந்த சவுண்டில் வந்து டேக்கு கண்டிப்பாக அடிபட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே யோசிச்சுட்டு கேட்குறாருடா. இல்லை அவனுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கான், வீட்டில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து சொல்லிடுறாரு. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவும் விட்டுறாருடா. அவருக்கு வந்து கோவம், நம்ம வந்து திட்டான் அப்படிங்கிற மாதிரி கோவம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 days ஆகிருக்கும். அந்த பொம்மையிலையும் பார்த்திங்கன்னா இன்னும் 4 days-ஆக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். நம்ம கிம் கிட்ட போயிட்டு நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஜியான் வந்து வீட்டில் சொல்லிட்டு இருப்பாருடா. அப்போது ஜேகேவா, அப்பா கொஞ்ச நாள் ஆகட்டுமேப்பா, என்னப்பா அவசரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லைடா இப்போவே பண்ணி வச்சா எனக்கு பாரம் குறையும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. என்னப்பா நான் உங்களுக்கு பாரமாக இருக்கணா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவும் கேட்குறாரு. அப்படி இல்லைடா, கல்யாணங்கிறது பெரிய ஒரு சடங்கு, ஸோ அதை பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானும் சொல்லிவிட்டு அப்படியே கிம்கிட்டையும் போய் பேசுகிறாங்கன்னா கல்யாணத்துக்கெல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. அப்போது ஜேகே தான் கேட்குறாரு, என்னப்பா டேக்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்குறேன். பேசிட்டேன்டா, ஒன்றும் சொல்லையே, சரின்னு தான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியான் வந்து சொல்கிறாரா. அப்போ ஜேகேவா, அப்படியாப்பா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து விட்டுறாருடா. இப்படியே தான் டேஸ் ஸ்கிப் ஆகுது. அவங்க வந்து மேரேஜ் எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இன்னும் ஒரு 5 days கழிச்சு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ தான் சண்டை போயிட்டுருக்கே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே கிட்ட பேசவே இல்லை. க்யூராகி வந்தக்கப்புறமும் அவர் அந்த பர்ச்சேசிங் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 or 5 days தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பர்ச்சேசிங் ஒர்க்கு, அந்த மேரேஜ் ஒர்க்கு, இன்விடேஷன் கொடுக்குறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம கிம் கூடயே தான் போயிட்டு இருந்திருப்பார். ஸோ நம்ம ஜேகே வந்து பார்த்துருக்கவும் மாட்டாருடா. அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையில் வித்தின் 1 hour அப்படிங்கிற மாதிரி சொல்லுது.
நம்ம ஜிம்மினும் நம்ம ஜேகே கூடயே தாண்டா இருக்கார். கல்யாணம் ஆக போதில்ல, ஸோ தனியாக விட வேணாம், நம்ம கூடயே இருக்கலாம், இன்னும் 1 டே தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கூடயே தான் இருக்கார். இப்போ வந்து அந்த பொம்மையில் ஒன் ஹவர் தான் சொல்லுது. இவங்க 2 பேருக்கு ஒன்றும் புரியல, என்னடா 1 ஹவர் அப்படிங்கிற மாதிரி அது வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த பொம்மையை ஏதாவது ரெடி பண்ண முடியுமா, மறுபடியும் வந்து கொஞ்ச நாள் ஒரு 1 டே தள்ளி போக வைக்க முடியுமா, நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த பொம்மையை ரெடி பண்ண பார்க்குறாங்க. பட் அவங்களால சுத்தமாக முடியல. அதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஃப்யூச்சரில் ரெடி பண்ண பொம்மை இல்லையா அது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஆகிட்டுருக்குடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் வந்து நம்ம டேக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கும். இந்த டைமில் போயிட்டு நம்ம ஜானை வந்து ஜேகேவை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அவனை பார்க்கவே இல்லை. இப்போ வந்து 5 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, பேசவும் இல்லை, போய் பார்த்துட்டாவது வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வம்பிழுத்துட்டாவது பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தாண்டா வந்திருப்பார். என்னடா ஃப்யூச்சர்லேருந்து வந்து அங்கே என்ன ஆச்சு அந்த மாதிரி வம்பிழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பார். பட்டு அங்கே வந்துட்டு பார்த்தா நம்ம ஜியான் அந்த ஹால்லேயே உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்ருக்காரு. இவருக்குலாம் வேலையே இல்லையா, எங்கள் அப்பா இவருக்கு கொஞ்சம் வேலை கொடுக்க மாட்டாரா, வீட்லேயே உட்காந்துட்டுருக்காரா இந்த மனுஷன், எப்படா நான் ஜேகே கூட பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த ஜியானையே பார்த்துட்ருக்காருடா. இந்த பக்கம் ஜியானா, ஏன் வா டே என்ன இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது வந்து ஒன்றும் இல்லை அங்கிள், நான் சும்மா தான் அப்படி வந்தேன், அதான் ஜேகேவை பார்த்துட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, ஏன் இந்த ஜியான்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜியான் கேட்குறாரு. அப்போ டேவா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கிள், பார்க்கலாமே என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 55 மினிட்ஸ் ஓடிடுது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. அங்கிள் நான் போயிட்டு ஜேகே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகேவோட ரூமுக்கு வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு பாருங்க. அப்போ ஒரு 5 செகண்ட் தான் இருக்குதுன்னு சொல்லுது. அதில் வந்து கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் தான் இருக்குது அந்த மாதிரி, சரிங்களா, 5 செகண்ட் 5 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கவுண்டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணவும், டோர் ஓப்பன் பண்ணவும் அந்த கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகவும் சரியாக இருந்திருக்கும். நம்ம ஜிம்மைனும் ஜேகேவும் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. அது பாட்டுக்கு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம தான் அப்படியே உள்ளே வந்துட்டு, சாரிடா தெரியாமல் திட்டேன், மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. இந்த பக்கம் ஜேகேக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறான்னு கவனிக்கிறத விட அதில் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு நம்ம ஜேகேக்கும் தெரியாது, ஜிம்மினுக்கும் தெரியாது. அவங்க 2 பேரும் அந்த பொம்மையில தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. என்ன சொல்ல வராருங்கிறத கேட்கவே இல்லை அவங்க 2 பேரும். இந்த பக்கம் டேவும் பார்த்திங்கன்னா சாரி கேட்டுட்டு நிமிர்ந்து அவங்க என்ன கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சும்மா எதாச்சியாவது பார்ப்போம்ல அந்த மாதிரி வந்து ஜேகே வந்து பார்க்குறாங்க. ஜேகே அந்த பொம்மையை தான் குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்காரு. என்னடா அந்த பொம்மையில் என்னடா தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பக்கத்தில் பார்க்கும்போது செகண்ட்ஸ் வந்துருச்சு. 60 செகண்ட் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுல என்னடா அது 60 செகண்டு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாருடா. கேட்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே தான் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு டேவை பார்த்துட்ருக்காரு. டேக்கு ஒன்றும் புரியல. 58 செகண்ட்ஸ் வந்துச்சுடா, 2 செகண்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படியே வந்து டைமிங் கவுண்டிங் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஜிம்மின் தான் சொல்கிறாரு, இல்லை இதில் கவுண்டிங் முடிஞ்சிருச்சுன்னா என்ன வேணால் நடக்கலாம், நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, இல்லை நாங்கள் சாகருக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்லி முடிக்கிறாரோ இல்லையோ அந்த செகண்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அப்படியே புகை மூட்டமாக வருது. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கும் ஒன்றும் புரியல, ஜிம்மினுக்கும் ஒன்றும் புரியல. நம்ம ஜிம்மின் டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிக்கிறாரு. ஜேகே என்ன ஜேகே எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்டை பிடிக்கிறதுக்கு பதிலாக ஜேகேவோட ஹேண்டை வந்து பிடிச்சிடுறாரு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பொம்மை வந்து 5 4 3 2 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெடிச்சிருது. நம்ம டேவும் அங்கே தான் இருக்கார், பட் வெடிச்சிருது. நம்ம டே வந்து அந்த புகையெல்லாம் தள்ளிட்டு பார்க்குறாரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒருத்தருமே இல்லை. இப்போ நம்ம ஜிம்மினையும் ஜேகேவையும் பார்த்துட்டு வந்துடலாமா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் பாருங்கடா. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் பாருங்கள். வேணால் 2 தடவை ரீவைண்ட் பண்ணி கூட கேட்டுக்குங்க, சரியா? இப்போ வந்து நம்ம ஜிம்மினும் ஜேகே வந்தானே காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஜேகே வந்து அவரோட ரூம்லேருந்து எந்திரிக்கிறாரு, ஜிம்மினும் அவரோட ரூமில் தான் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா அந்த ரூமில் யாருமே இல்லை. நம்ம ஜேகே வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான்டா இருக்கார். நம்ம ஜிம்மினோட ரூமுக்கு தான் நேராக போகிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தா ஜிம்மினும் அப்போ தான் எந்திரிச்சு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஜேகே போயிட்டு கதை ஓப்பன் பண்ணுறக்கும் சரியாக இருக்குது. அப்போ நம்ம ஃப்யூச்சரில் எதுவுமே மாற்றலையாடா, அப்போ சாகலையா அந்த பாம்பில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து கேட்குறாருடா. தெரிலையே, என்னாச்சுன்னு தெரிலையே, பயமாக இருக்குடா, மறுபடியும் என்னால் பூனைக்குட்டியை பார்க்க முடியாதா, அந்த ட்ரெயின் ட்ராவல் மிஷின் அது எங்கடா போச்சு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த ஹாலுக்கு தான் ஓடி வராங்க. ஏன்னா அந்த ஹாலில் தான் வந்து அந்த ட்ரெயின் ட்ராவல் மிஷின் இருந்திருக்கும். ஸோ அங்கே ஹாலுக்கு தான் ஓடி வராங்க. அங்கே ஓடி வந்து அந்த ட்ரெயின் ட்ராவல் மிஷின் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது. அதை பார்த்தோன்னா அவங்க 2 பேருக்கும் ஷாக்கு. இது வெடிச்சதே,
எப்படி இது மறுபடியும் ஒன்று சேர்ந்தது பழையபடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. சயின்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டே வராரு. என்னப்பா போன வேலை முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் புரியல. என்னையா போனால் திரும்பி வர முடியாதுன்னு, இப்போ என்ன மறுபடியும் நாங்கள் இங்கேயே வந்துட்டோம், எதையுமே எங்களால் மாற்ற முடியலையா, அந்த பாம்பு பிளாஸ்ட்லேருந்து திரும்பி வந்துட்டானா, அவங்க எல்லாரையும் கொண்டுட்டானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து கேட்குறாரு. அப்போ வந்து அந்த சயின்டிஸ்ட் தான், போதும் போதும் போதும், ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க, அப்படிலாம் ஒரு சீனும் இங்கே நடக்கலை, எல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாரு. அந்த பக்கம் ஜேகேக்கும் ஜிம்மினுக்குலாம் அப்படியே ஐஸ் எல்லாம் வேடாகுது. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரீகாப் பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகேவும் ஜிம்மினும் தாண்டா ஒன்றும் புரியாமல் பார்க்குறாங்க. பார்த்துடலாம்ப்பா, அப்போ தானே உங்களுக்கு புரியும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் மாதிரி இருக்குடா, அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து கூட்டிகிட்டு போனால் என்ன ஆயிருக்குன்னா, அந்த புகை மூட்டை வந்திருக்கும்ல, அப்போ வந்து நம்ம பாய்ஸுக்கு வந்து மயக்கம் போட்டிருப்பாங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் டேக்கில் ஒன்றுமே புரியாது, எப்படி அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குலாம் ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி அந்த சயின்டிஸ்ட்டை நம்ம தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம பாய்ஸ் வந்து மறுபடியும் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவனை வந்து மறுபடியும் டைம் ட்ராவல் மிஷின்லாம் செய்ய சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு ஜெய்ஹோப்லாம் பார்த்திங்கன்னா ஐடியா சொல்லியிருப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அவங்க பெரிய மாஃபியா பிஸ்னஸ்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிருப்பாங்க அவங்க 5 பேருமே. இந்த பக்கம் நம்ம பாய்ஸ் வந்து அப்படியே கோமாலே இருந்துகிட்டு சரியா. அதுக்குள்ளே எப்படிங்க அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த சீனை தான் வந்து நான் டெலகிராமில் சொல்லுவேன், அங்கே வந்து பார்த்துக்குங்க சரியா. ஜேகேக்கும் ஜிம்மினுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியல, இப்போ என்ன தான் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் நடக்கலை, நமக்குலாம் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வியும் சுகாவும் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாங்கடா. அவங்க சொன்ன அதே டேட்டில் அவங்க கண்ணு முழிச்சிருப்பாங்க சரியா. டைம் ட்ராவல் ஆகி வந்தாங்க பார்த்திங்களா, அந்த டேட்டில். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் வந்துட்டு ஜிம்மினையும் ஜேகேவையும் பார்த்திங்கன்னா யூங்கியும் டேவும் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஜின்னு ஜேகோப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கடா. அப்படியே தான் வந்து டேஸஸ் போயிருக்கோம் இவ்வளோ நாள். இப்போ வந்து டே தான் நம்ம ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, பழையபடி நீ திரும்ப வந்துட்ட, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு அவன் சொன்னனால தான் நான் இப்படி பண்ண வேண்டியதாக போச்சு, கோச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நம்ம டே வந்து பார்த்திங்கன்னா ஜேகே அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கும்போதே வந்து இன்டிமேட்டாக இருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பார். அதுக்காக தான் வந்து இப்போ சாரி கேட்டுட்ருக்காரு. அப்போ அந்த சயின்டிஸ்ட்டும் வந்து சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் அந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க டைம் ட்ராவல் பண்ணும்போது, ஸோ அதே டைமில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படிங்கிறனால தான் நான் டேக்கிட்ட சொன்னேன், அதனால தான் வந்து அவர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணார், தயவு செஞ்சு அவர் மேலே போச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா ஜியானும் கிம்மும் தான், என்னப்பா எழுந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி உள்ளே வராங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரே ஹாப்பி, அப்பாலாம் உயிரோடு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் ஜேகே எல்லாம் போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்கடா. ஏன்னா நம்ம எல்லாருமே இறந்துருப்பாங்க, பார்க்கு ஜியானு கிம்முன்னு சொல்லிட்டு எல்லாருமே இறந்துருப்பாங்க. ஸோ இப்போ எல்லோரும் உயிரோடு இருக்காங்கங்கும்போது அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, கல்யாணத்தை இப்போ வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின் கையில் ஒரு குழந்தை இருக்குது, நம்ம ஜேகேக்கும் மேரேஜ் அப்போது ஜின் கையில் ஒரு குழந்தை இருக்குது, சென் கையிலையும் ஒரு குழந்தை இருக்குது. அதை பார்த்துட்டு அடப்பாவிக்கலாம் குழந்தையே பிறந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து கேட்குறாரு. பிறந்துச்சே, நீ கோமாவில் இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகும்போது நாங்கள் குழந்தை பெற்றுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகோப் வந்து கேட்குறாருடா. இந்த பக்கம் டே வந்து சிரிச்சிட்ருக்காரு. நம்ம ஜேக்குக்கும் டேக்கும் அப்படியே மேரேஜும் ஆகுதுன்னா அதுக்கு மேலே ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. இதோட ஹாப்பி என்டிங் முடிச்சுப்போம், சுபம், அவ்வளோதான்டா. இதுக்கு மேலே இந்த ஸ்டோரி நான் டெவலப் பண்ணவே முடியாது, இதோடு நான் முடிக்கிறேன். அவ்வளோதான் சரியா. இதுக்கு வந்து ஸ்பெஷல் பார்ட் வந்து நீங்கள் டெலகிராமில் வந்து பார்த்துக்குங்க சரியா, கட் சீன். அவ்வளோதான்டா. இதுக்கப்புறமும் ஒரு கட் சீன் வரும், இந்த மேரேஜ்க்கு அப்புறமும் ஒரு கட் சீன் இருக்குது, அதையும் டெலகிராமில் வந்து பார்த்துக்குங்க. யாரும் வந்து இதுக்கு மேலே கேட்காதீங்க, இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பார்ட் போடுங்கலாம் கேட்கக்கூடாது சரியா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எத்தனை பேர் பார்க்குறீங்களா எனக்கு தெரில, லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகேவா, பாய், see you நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். பை பாய்.